இன்னைக்கு 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 3வது தொடர் செய்தியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நாம போன கூட்டத்தில் நாம கொஞ்சம் சிந்தித்தோம். அதனுடைய சொல்ல விட்ட காரியங்களை நான் இன்றைக்கு சொல்லி அடுத்த உள்ள வசனங்களிலிருந்து நான் இந்த 3வது பாகத்தை நான் தொடர விரும்புகிறேன். ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொல்ற 4வது காரியம், நீ முதல்ல உன் கொம்பை தைலத்தால் நிரப்ப வேண்டும். 2வது, உன்னோடு கூட ஒரு காளையை கையோடு கூட்டிக் கொண்டு போக வேண்டும். 3வது, கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்ல வேண்டும். 4வது, ஈசாயை பலி விருந்துக்கு, அதில் குறிப்பா ஈசாயினுடைய குமாரரையும் அந்த பலி விருந்துக்கு அங்குள்ள பெத்லெகேம் மூப்பர்களோடு அழைக்க வேண்டும். அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். சங்கீதம் 50வது சங்கீதத்தில் இந்த வசனத்தை நாம் போன முறை வாசித்தோம். சங்கீதம் 50 கடைசி வசனம். சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை அவர் வெளிப்படுத்துகிறார். To him who orders his conduct right, I will show the salvation of God. இன்றைக்கு ஒருவேளை சாமுவேலுக்கு ஆண்டவர் நேரடியாக பேசினது போல, ஒரு சத்தம் கேட்டது போல, தரிசனம் பார்த்தது போல, காட்சியின் மூலமாக, சொப்பனங்களின் மூலமாக, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பங்கு பங்காக வகை வகையாக பேசினார், திருவுளம் பற்றினார் என்று நாம் எபிரேயர் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 1வது அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம், பூர்வ காலங்களில், குறிப்பா இந்த சாமுவேல் காலத்துல பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். சாமுவேல் ஒரு நியாயாதிபதி, ஒரு நீதி அரசர், ஒரு ஆசாரியன், ஒரு தீர்க்கதரிசி. சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் பிதாக்களுக்கு ஆண்டவர் தொடர்பு கொண்டார், தொடர்ந்து தொடர்பு கொண்டார், திருவுளம் பற்றினார். பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் நம்முடைய முன்னோர்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் கம்யூனிகேட் பண்ணார். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருடைய தெளிவான வே ஆஃப் கம்யூனிகேஷன், எப்படி கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார், எப்படி நம்மோடு கூட கர்த்தர் பேச வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும், விரும்ப வேண்டும். நாம தரிசனங்களை எதிர்பார்ப்பது தவறல்ல. ஏன்னா கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்போஸ்தலர் 2:17 வாசிக்கிறோம். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். சொப்பனம் காண்பது, தரிசனம் காண்பது, தீர்க்க தரிசனம் சொல்லுவது, இதெல்லாம் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் எபிரேயர் 1:2 வாசிக்கிறோம், இந்த கடைசி நாட்களில் தேவன், பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட எப்படி பேசுகிறார்னா, குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இதைதான் நம்ம யோவான் 1வது அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை, யோவான் 1:14, மாம்சமானது, மாம்சமாகி மனித அவதாரம் எடுத்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய
மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அவருடைய மகிமையை, பிதாவினுடைய மகிமையை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் காண்கிறோம். கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. தேவனுடைய வார்த்தையின் மூலம், அதாவது கிறிஸ்துவின் மூலம் இந்த கடைசி நாட்களில் பிதா நம்மோடு கூட தொடர்பு கொள்ளுகிறார். ஆகவே சாமுவேல் மூலமாக ஆண்டவர் தொடர்பு கொண்டபடி ஆண்டவர் நம்மோடு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு எதிர்பார்ப்பது தப்பில்லை. ஆனால் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு சங்கீதத்தில் நாம் வாசித்தபடி நம்முடைய வழிகளை நாம் செவ்வை பண்ணும்போது தேவன் தம்முடைய ரட்சிப்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறார். ஸோ நம்மளுடைய வழியை நாம் செவ்வைப்படுத்துவோம். லூக்கா 3வது அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 4 லூக்கா 3 4 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 4:5 எழுதியிருக்கு, பள்ளங்கள், மலைகள், குன்றுகள், கோலனானவைகள், கரடானவைகள். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் போது, சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும் போது, கோணலானவைகள் செவ்வையாக்கப்படும் போது, கரடானவைகள் சமமாகும் போது, 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். When the valleys are filled, when the mountains lowered, when the crooked places straightened and rough ways smoothened, we can see the way of God. கர்த்தருடைய வழியை, நம்மை மீட்கும் வழியை, நம்மை பாதுகாக்கும் அவருடைய திட்டத்தை நாம் காண வேண்டும் என்றால், அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டும், மலைகள் குன்றுகளைப் போல எங்கெங்கெல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் தாழ்த்தப்பட வேண்டும், கோணலானவைகள் செவ்வையாக்கப்பட வேண்டும், கரடானவைகள் சமமாக்கப்பட வேண்டும். அப்பொழுது நாம் கர்த்தருடைய வழியை, தேவனுடைய ரட்சிப்பை காண முடியும். நம்ம எல்லாருக்கும் விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாம் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது எங்கெங்க போறீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இல்லைங்க எங்க போறேன்னே தெரியலங்க, நான் வெளியே சும்மா போறேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டோம். ட்ரெயின் டைம் பார்த்து, அதுவும் வெளிநாட்டில் யூரோப்பில் வாழ்கிறவங்களுக்கு ட்ரெயின் எத்தனை மணிக்கு வருது, கிட்டக்க வந்துருச்சு, அது பிளாட்ஃபார்மில் வந்துருச்சுன்னு நம்ம ஃபோன் ஆப்பில் அப்ளிகேஷன்ஸில் பார்க்க முடியுது. அப்படியே பார்த்து போயும் ட்ரெயினை மிஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அவ்வளோ அக்யூரேட்டாக ட்ரெயினுடைய ஷெட்யூல்ஸ் கொடுத்தும் கூட. ஆனால் ஆபிரகாம் எப்படி தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போனார் பாருங்க. எபிரேயர் 11:8, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இதுதான் விசுவாச வாழ்க்கை, விசுவாச முன்னேற்றம். Faith goes forward not knowing where it's going. எங்க ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிறார் என்று அறியாமல் புறப்பட்டு போவதுதான் கீழ்ப்படிதல், விசுவாசம். Faith and obedience. நாம விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது, அவருக்கு கீழ்ப்படியாம அவரை பிரியப்படுத்தவும் முடியாது. ஸோ விசுவாசம் எங்க இருக்கோ அங்க கீழ்ப்படிதல் இருக்கும், ஒபீடியன்ஸ் எங்க இருக்கோ அங்க ஃபெய்த் இருக்கும். ஆபிரகாம் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் கீழ்ப்படிந்து விசுவாசத்தினாலே போனார். இன்னைக்கு தேவ சித்தத்தை நான் அறிய வேண்டும், எனக்கு இது தெரிஞ்சாதான் நான் மூவ் பண்ணுவேன் அப்படின்னு நாம் கேட்பது தவறல்ல. ஆனால் அதுக்கு முன்பாக கீழ்ப்படிதலையும் விசுவாசத்தையும் வளர்த்து கொள்வோம். வேலிஸையும் மவுண்டெயின்ஸையும் கோணலானவைகளையும் கரடானவைகளையும் நாம் சமப்படுத்தும் போது, ஒழுங்குபடுத்தும் போது தேவனுடைய வழியை, தேவனுடைய ரட்சிப்பை நாம் காண முடியும். இங்க இந்த 1 சாமுவேல் 16 கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, நீ பலி விருந்துக்கு ஈசாயை அழைக்கும் போது அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். தேவனுடைய வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, பெற தவறும் போது, ஒருவேளை நாம் சுயத்தில் நாம் நடக்கும்போது, ஏசாயா 30வது அதிகாரம் 21 வாசிக்கிறோம், நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும்
வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு அவருடைய வழி நடத்துதலை நமக்கு கொடுக்கிறார். அதனால்தான் தினசரி வேத தியானமும் தினசரி வேத கீழ்ப்படிதலும் ஜெப ஜீவியமும் நமக்கு அவசியமானது. இன்னும் நம்ம தேவ சித்தத்தை கண்டுபிடிப்பதற்கு, தேவனை பிரியப்படுத்துவதற்கு நம்ம வி ஷுட் பி ஆக்டிவ். நம்ம எப்போதும் உற்சாகமாக உழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரசங்கி 9:10 வாசிக்கிறோம், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. நம் கைக்கு எது நேரிடுகிறதோ அதை ஆக்டிவா நம்ம செய்யணும். பி ஆக்டிவ் இன் யுவர் ஒர்க். God does not waste his guidance on lazy people. சோம்பேறியான மக்களிடத்தில் ஆண்டவர் தன்னுடைய வழிகாட்டுதலை காண்பிப்பதில்லை. ஆகவே நம் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை நாம் பலத்தோடு செய்ய வேண்டும். அப்படியே நம்ம முழு பலத்தோடு அதை செய்யும் போதும் கூட அடுத்த வசனத்துல அங்க இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம், யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியம் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். பிரசங்கி 9:11, எக்லெசியாஸ்ட் 9:11. நம்முடைய கைக்கு நேரிடுவது எதுவோ அதை நம் பலத்தோடு செய்யணும். அப்படி நாம செய்யும் போதும் கூட அங்க காட்ஸ் இன்டராக்ஷன், தேவனுடைய குறுக்கிடுதல், அங்க சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். நாமும் நம் கைக்கு நேரிடுகிறத நம்ம பலத்தோடு உற்சாகத்தோடு ஆக்டிவா நாம் செய்ய நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியதை நமக்கு அறிவிப்பார், காண்பிப்பார், வழி நடத்துவார். ஓகே, இப்போ சாமுவேல் ஈசாயினுடைய வீட்டுக்கு போகிறார். இந்த ஈசாய் யாரு அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, அதுக்கு முந்தின புஸ்தகம் ரூத் புஸ்தகத்துல நகோமியினுடைய மருமகள் மோவாபிய பெண் ரூத் போவாச திருமணம் பண்ணின ஊர் பெத்லெகேம். அந்த பெத்லெகேம்ல தான் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார். இந்த 1 சாமுவேல் இருக்கும்போது பெத்லெகேமியனாகிய ஈசாயின் இடத்திற்கு கர்த்தர் சாமுவேல் அனுப்பும்போது ஒரு நோக்கத்தோடு அனுப்புகிறார். இந்த ஈசாய் யாருன்னா ரூத் 4வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கிறோம். ரூத் 4வது அதிகாரம் 17வது வசனம் பிற்பகுதி. இங்க போவாசினிடத்தில் ரூத் ஒரு ஆண் பிள்ளைய பெறாங்க. அந்த பிள்ளையை ரூத்தினுடைய மாமியாராகிய நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானால். 16வது வசனம். 17 அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். ஈசாயின் மகன் தாவீது, ஈசாயின் தகப்பன் ஓபேத். இந்த ஓபேத் ரூத் போவாஸ்க்கு பிறந்தவர். இந்த தாவீது ஓபேத்தின் பேரன். இந்த ஈசாயினுடைய வீட்டுக்கு பெத்லெகேமுக்கு கர்த்தர் சாமுவேலை அனுப்புகிறார். இந்த பெத்லெகேம்ல தான், பெத்லெகேமுடைய பழைய பேர் எப்பிராத்தா. இங்கதான் அங்க ராகேல் மரிக்கிறாங்க. பென்யமீன் பிறக்கும் போது ஆதியாகமம் 35வது அதிகாரம், ஆதியாகமம் 35வது அதிகாரம் 16 வாசித்தோம்னா, ஆதியாகமம் 35:16 பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது, எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றார். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாயிருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றால், மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி
என்று பெயரிட்டால் அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். இந்த எப்பிராத்தா கிட்ட வரும்போதுதான் ராகேல் சாகுறாங்க, பென்யமீன் பறக்கிறார். இப்போ நீங்க மீகா 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தா பெத்லெகேமுடைய பழைய பேரு எப்பிராத்தா என்பதை நாம இந்த வசனத்தில் நாம் பார்க்க முடியும். மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம். மீகா 5:2. எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லெகேமே, எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தோம். இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இந்த பெத்லெகேமிலிருந்து, அதுலயும் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருக்கிற யூதேயாவில் உள்ள பெத்லெகேமே, இதை ஆங்கில வருஷன் எப்படி எழுதியிருக்குன்னா, the least among the families of Judah, அல்லது insignificant, முக்கியமற்ற ஒரு ஊர் பெத்லெகேம். அவ்வளவு பிரசித்தம் இல்லாத the least among the families of Judah. அங்கிருந்து தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாக பெத்லெகேமிலே அவர் தாவீதுக்கு அடுத்து ஏறக்குறைய ஒரு 1000 வருடங்கள் கழித்து அவர் பிறக்க போகிறார். இந்த பெத்லெகேம் எப்படி அழைக்கப்படுதுன்னா, பெத்லெகேம் என்கிற வார்த்தைக்கு ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு. இந்த அப்பத்தின் வீட்டில தான் யோவான் 6வது அதிகாரம் 35 வாசிக்கிறபடி ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் 6:35, ஜீவ அப்பம் நானே, ஐ எம் த லிவிங் பிரெட், அல்லது த பிரெட் ஃப்ரம் ஹெவன். நானே ஜீவ அப்பம், ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இந்த அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேம்ல பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவாகிய ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பெத்லெகேம்ல தான் பிறந்தார். இந்த பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு இந்த எப்பிராத்தா என்று அழைக்கப்பட்ட இந்த பெத்லெகேம் ஊருக்கு சாமுவேலை கர்த்தர் அனுப்புகிறார். ஏன்னா அங்க இருந்துதான் யாக்கோபை இஸ்ரவேலை ஆளும் ராஜா புறப்படுவார் என்பது தீர்க்க தரிசனம். அதனாலதான் மத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது ஏரோது ராஜா கேட்ட கேள்விக்கு அங்க இருந்த வேதத்தை ஆராய்கிறவர்கள், பிரதான ஆசாரியர், வேதபாரகர், அவங்க எல்லாரும் அங்க மீகா புஸ்தகத்தில் எழுதினதை தான் மேல்கோள் காட்டுறாங்க. மத்தேயு 2:6, 2:5-6, மத்தேயு 2வது அதிகாரம் வசனங்கள் 5-6. அதற்கு அவர்கள், யாரு? பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார். அதேன் என்றால், யூதேயா தேசத்திலுள்ள பெத்லெகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு ஓபேத்தின் பேரனாகிய தாவீதை தெரிந்து கொள்வதற்கு கர்த்தர் சாமுவேலை பெத்லெகேமுக்கு அனுப்புகிறார். இந்த தாவீதின் நகரமாகிய இந்த பெத்லெகேம் ஒரு முக்கியமான ஒரு நகரம். இந்த நகரத்தில் கர்த்தர் சாமுவேலுக்கு அவருடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துவதற்கு அந்த பலி விருந்துல அவங்க எல்லாரையும் கூப்பிடும்போது அங்க சாமுவேல் ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்றார். அந்த வார்த்தையும் கூட நாம் இன்றைக்கு கொஞ்சம் அதை நாம தொட போகிறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிற. அதற்கு அவன் அங்க இருந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க? சாமுவேல் பெத்லெகேமுக்கு வந்தபோது அவ்வூரின் மூப்பர் 4வது வசனத்துல தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு சாமுவேல், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோதோ அவன் எலியாப்பை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி,
நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இங்க சாமுவேல் ஒரு காரியம் பண்றார். அவருடைய கண்ணால ஒரு அளவீடு பண்றாரு. அதற்கு கர்த்தர் சாமுவேலுக்கு ஒன்னு சொல்லி தர்றாரு. என்ன சொல்றாரு? குறிப்பா, நீ எலியாப்பினுடைய, இந்த ஈசாயினுடைய மூத்த மகனாகிய எலியாப்பினுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். அவ்வளவு ஒரு வளர்த்தியான உயரமான ஒரு எலியாப், முதல் மகன், ஈசாயினுடைய மகன், ஓபேத்தின் முதல் பேரன் அங்க வரும்போது சாமுவேல் ஏன் எலியாப்பை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்று ஏன் நினைத்திருக்க கூடும்? எலியாப்பை பார்த்த உடனே ஏன் சாமுவேல் அப்படி நினைச்சிருக்க கூடும் அப்படின்னா, 1 சாமுவேல் 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பென்யமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகாபரக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமின் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான். சாமுவேல் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாகத்தான், ஏறக்குறைய ஒரு 5 ஒரு 10 வருஷத்துக்குள்ளதான் முன்னால இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவாகிய சவுலை சாமுவேல் அபிஷேகித்தார். அப்ப சவுல் எப்படி இருந்தாருன்னா, சவுலுடைய தோளுக்கு கீழே தான் எல்லா ஜனங்களும் இருந்தாங்க. அதாவது இஸ்ரவேலிலேயே த டாலஸ்ட் மேன், உயரமான மனிதனாக சவுல் இருந்தார். அதனால அதன் அடிப்படையில முந்திய அனுபவத்தை சார்ந்து சாமுவேல் இங்க என்ன பண்றாரு? 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல பலி விருந்துல ஈசாயின் மகன் எலியாப் அங்க வந்தவுடனே, எலியாப்பை பார்த்த உடனே, 6வது வசனம் 1 சாமுவேல் 16:6, சாமுவேல் எலியாப்பை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். ஏன்? 7வது வசனத்தில் எழுதியிருக்கு, கர்த்தர் சாமுவேல் இடத்துல சொன்னது, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். சவுல் உயரமா இருந்தாரு, ஆண்டவர் உயரமானவரை தான் தெரிந்து கொண்டார். அதனால எலியாப்பும் உயரமா இருக்கிறாரு, சரீர வளர்ச்சி இருக்கு. அதனால சரீர வளர்ச்சி உள்ள ஒரு ஆளை ஏற்கனவே தெரிந்து கொண்டதுனால அதே மாதிரி ஒரு ஆளை தான் ஆண்டவர் மறுபடியும் குவாலிஃபை பண்ணுவாரு, தெரிந்து கொள்வார். கடவுளுடைய சாய்ஸ் உயரமானவங்கள தான் தெரிந்து கொள்றார் போல என்று சாமுவேல் நினைத்திருக்கலாம். ஆனா முந்தைய அனுபவத்தை வைத்து அந்த அவருடைய சாலுடைய அந்த ஓத்து தாய், பிரெஞ்சுல சொல்லணும்னா அவருடைய ஹைட்டை பார்த்து சாமுவேல் பேஸ்ட் அப்பான் தி ஏர்லியர் சாய்ஸ். ஸோ ஏன்னா எலியாப் லுக்ட் லைக் சால், சவுளை போல எலியாப்பும் உயரமான மனிதனா இருந்ததுனால சாமுவேல் அந்த பழைய அனுபவத்தை வைத்து இங்க அவர் பார்க்கிறார். நாமும் கூட பல நேரங்களில் பழைய அனுபவத்தை வைத்து இன்றைக்கும் நாம் செயல்படுகிறோம். கர்த்தருடைய வழிகள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய திட்டங்கள் நமக்கு முழுமையா புரிந்து கொள்ள முடியாது. அவர் கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருந்து ஆவியானவர் நமக்கு வழி நடத்தி நம்முடைய டிவைன் ஹெல்ப்பராக, நம்முடைய தேற்றரவாளராக ஆவியானவர் இருந்து நம்மளை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மகிமையின் மேல் மகிமை, கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன் அடைந்து நம்மளை மறுரூபப்படுத்துகிறார், டிரான்ஸ்பிகுரேஷன் பண்றார், டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு. முழுமையா எல்லாத்தையும் சொல்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அனுபவம் நல்லது, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், கிஃப்ட்ஸ், டேலண்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவைதான். ஆனா கடந்த கால அனுபவத்தை நாம எல்லா சூழ்நிலைக்கும் நாம கர்த்தருடைய வழி நடத்துதில்ல, அப்படிதான் ஆண்டவர் செய்வார்னு நினைச்சிடக்கூடாது. அந்த அனுபவங்கள் நம்மை பலப்படுத்துது. ஆனா நம்முடைய அனுபவங்களை வைத்து கர்த்தரை ஆண்டவரை நாம அளவிடக்கூடாது. அவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள்,
தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல கர்த்தர் திருப்புகிறார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். அதனால சவுல் உயரமா இருந்தாரு, எலியாப்பும் உயரமா இருக்கிறாரு, அதனால அதே மாதிரி ஆளை தான் சூஸ் பண்ணுவார்னு அதன் அடிப்படையில நாம போகக்கூடாது. ஆண்டவருடைய தெரிந்து கொள்வது இப்பொழுது வித்தியாசமா இருக்குது. அவர் இருதயத்தை பார்க்கிறார். இந்த தாவீதனுடைய இருதயம் எப்படி இருந்தது? ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொள்ள போறார் பின்னாடி வர வசனங்கள்ல. தாவீதனுடைய இருதயம் எப்படி இருந்தது? சங்கீதம் 78 அந்த இருதயத்தை கொஞ்சம் புரிந்து கொள்வதற்காக இந்த வசனங்களை வாசிக்கிறோம். சங்கீதம் 78 70 71. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். ஆட்டு தொழுவங்களிலிருந்து தாவீதை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். தெரிந்து கொண்டு எடுத்தார், அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினார். தாவீது ஓபேத் பாத்தீங்கன்னா, ஓபேத்துடைய அப்பா போவாஸ் நிலப்பரப்புகளை வைத்திருந்தார். அவர் அங்க அறுவடை செய்யும் போதுதான் ரூத் அங்க சிந்துகிற அறுவடையில சிந்துகிற கோதுமைகளை பொறுக்கும்படிக்கு தான் மோவாப்பிய பெண் ரூத் வராங்க. அவர் ஒரு விவசாயியா இருக்கிறாரு. விவசாய நிலங்களை சொந்தமா இருந்தது போவாஸ்க்கு. யாருக்கு? தாவீதினுடைய கொள்ளு தாத்தாவுக்கு. போவாஸினுடைய மகன் ஓபேத், ஓபேத்தினுடைய மகன் ஈசாய். ஈசாய்க்கு இப்போ ஆட்டு பண்ணைகள் இருக்கு, அல்லது ஆட்டு பண்ணை, ஆட்டு மந்தை இருக்கு. அந்த தகப்பனுடைய ஆட்டு மந்தையை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக இப்ப தாவீது அந்த தலைமுறைக்கு அடுத்து, ஒரு காலத்துல விவசாய நிலத்துக்கு சொந்தக்காரரா இருந்தவங்க இப்போ ஆடு மேய்க்கிறவங்களா இருக்கிறாங்க. அந்த ஆடு மேய்க்கிற பண்ணை தொழில் கொண்டிருந்த அந்த ஈசாயினுடைய மகன் தாவீது ஈசாயினுடைய ஆடுகளை பார்க்கிறாரு. அப்ப ஆடுகளை பார்க்கும்போது, அந்த ஆடுகளை மேய்க்கும் போது அங்க தாவீதுடைய மனம், அவருடைய தாவீதுடைய மனசு எப்படி இருந்தது? 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல தாவீது சவுல் இடத்துல அதை சொல்றார். 1 சாமுவேல் 17 34 36 வரைக்கும் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17 34 36. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். இந்த இடத்துல ஒரு பாஸ்ட்ல நடந்ததைத்தான் இங்க தாவீது சவுல்கிட்ட சொல்றாரு. ஆனா இங்க சாமுவேல் ஈசாயினிடத்துக்கு போய் அவர் கர்த்தர் செய்ய வேண்டியதை அங்க அறிவிக்க போகிறார். எந்த மகனை தெரிந்து கொள்ள போகிறார்னு அங்க சாமுவேலுக்கு தெரியாது. ஈசாய்க்கும் சரி, ஈசாயினுடைய வீட்டாருக்கும் சரி, பெத்லெகேம்ல இருந்த மூப்பருக்கும் சரி, எதற்காக ஈசாயினுடைய வீட்டார பலி விருந்துக்கு அழைத்தாருன்றது யாருக்குமே தெரியாது. நோபடி நோஸ் எதுக்காக ஈசாய சாமுவேல் அழைச்சாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா சாமுவேலுக்கு தெரியும், குறிப்பா தெரியும், ஈசாயினுடைய வீட்டார்ல தான் யாரோ ஒருத்தவங்க சவுலுக்கு பதிலாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா யாருன்னு தெரியல. சாமுவேலுக்கு ஈசாய் வீடுன்னு தெரியும், ஈசாய் குடும்பம் தெரியும். ஆனா ஈசாய் வீட்டுல யாருன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் தாவீதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான காரியம் என்ன? தன்னுடைய கைவசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த மந்தையில் உள்ள ஒரு ஆட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தாவீது சிங்கத்தையும் கரடியும் கொன்று போட்டார். ஒரு ஆடு மேய்க்கிறோம், ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியே ஒரு சிங்கமோ கரடியோ எடுத்துட்டு போகுதுன்னா யாரும் அது பின்னாடி ஓட மாட்டாங்க. இந்த ஒரு ஆட்டுக்காக நான் சாகடிக்கணும், என் உயிர் ஏன் போகணும்? அந்த ஆட்டுக்குட்டி செத்தா செத்துட்டு போகுது, மீதி இருக்கிற ஆடுகள்லாம் பாதுகாக்க தான் பார்ப்பாங்க. ஆனா தாவீது அவர் அந்த ஒரு ஆட்டை அவர் கேர் பண்ணார். டேவிட்ஸ் ஹார்ட் வாஸ் ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் ஒன் ஷிப். அதாவது
கொஞ்சத்தில் உண்மையா இருந்தார், அல்லது அந்த கொஞ்சத்தில் பொறுப்பாக இருந்தார், அல்லது அந்த ஒரு ஆட்டுக்காக he risked his life for the sake of one sheep. ஒரு ஆட்டுக்குட்டிக்காக தன்னுடைய வாழ்க்கையே உயிரையே அவர் ஒரு ஆபத்துக்குள்ள ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அந்த ஆட்டுக்குட்டிக்காக தன்னுடைய வாழ்க்கையை உயிரை அவர் பணையம் வைத்து சிங்கத்தையும் கரடியும் விரட்டிக்கிட்டு போய் அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாத்துறார். அவருடைய அந்த பாதுகாக்கும் அந்த அனுபவம் தாவீதுட்ட இருந்தது. அதே நேரத்துல அந்த ஆடுகளை, தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்த தாவீது அதை வெறும் சாதாரண மிருகங்களாக அவர் பார்க்கல. அந்த மந்தையை பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய கடமையாக தாவீது பார்த்தார். அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்த்தார். நாமும் கூட ஆண்டவர் நமக்கு கூடுதலான அதிகாரம் கொடுப்பதற்கு, அடுத்த கட்ட தலைமைத்துவ பொறுப்பு, பணிகள், வேலைகள் அல்லது நம்முடைய ஊழியத்தினுடைய எல்லையை விரிவாக்குவதற்கு தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல, யாபேசின் எல்லையை கர்த்தர் விருத்தி அடைய செய்தது போல, விரிவாக்கியது போல, நாமும் நாளுக்கு நாள் நாம் பலப்பட வேண்டும். நம்முடைய எல்லைகள் விரிவாக்கப்பட வேண்டும் என்றால் நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆட்டை, அந்த ஆட்டுக்காக நம் கை வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த ஒரு காரியத்துக்காக, ஒரு சின்ன பணிக்காக நாம் என்ன பிரயாசம் எடுக்கிறோம், என்ன பொறுப்பு எடுக்கிறோம், நாம் எப்படி அதை பாதுகாக்கிறோம், நம்ம எப்படி அதை கடமையாக பார்க்கிறோம். ஸோ அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக, ஒரு டியூட்டியாக அதை பார்க்கக்கூடிய மனநிலை இருக்கணும். அதே நேரத்தில் தாவீது சொல்ற வார்த்தை சவுல்கிட்ட சொல்ற 1 சாமுவேல் 17:37 பின்னும் தாவீது 1 சாமுவேல் 17:37 என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். தாவீது சொல்றாரு, கர்த்தரே என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்தார் என்று தாவீது அறிக்கையிடுகிறார். நான் என்னுடைய சுய பலத்தினாலோ சுய பராக்கிரமத்தினாலோ நான் இந்த ஆட்டுக்குட்டியை காப்பாத்தினேன் அல்லது சிங்கத்தையும் கரடியும் கொன்று போட்டேன் என்று தன்னுடைய பலத்துல, தன்னுடைய பராக்கிரமத்துல அவர் மேன்மை பாராட்டல. கர்த்தரை மகிமைப்படுத்தினார், கர்த்தரே தப்புவித்தார் என்று அறிக்கையிட்டார். அதே நேரத்துல அந்த ஜெயமும் வெற்றியும் கர்த்தரால் உண்டாயிற்று என்று சொன்னார். 17 சொல்றார், 1 சாமுவேல் 17:37 என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். என்னை அவர்தான் தப்புவித்தார், வெற்றி தந்தார், சிங்கத்திற்கும் கரடிக்கும் வெற்றி தந்தார், ஆட்டுக்குட்டியை கர்த்தரே காப்பாற்றினார், இதுவரையிலும் என்னை பாதுகாத்த கர்த்தர் இனிமேலும் கோலியாத்திடமும் என்னை பாதுகாப்பார். அவருடைய வாயில விசுவாசமும் இருந்தது, கர்த்தரையும் மகிமைப்படுத்தினார். அதே நேரத்தில் ஒரு வேர்ட் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் வார்த்தை இருந்தது. இந்த கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடைய கூட இருப்பாராக என்றான். இங்க தாவீது இது பிற்பாடு கோலியாத் கூட அந்த யுத்தத்துக்கு போகும்போது யுத்த அனுபவமே இல்லாத போது, இதுவரையும் தன்னுடைய வாழ்க்கையில தாவீது யுத்த களத்துல யுத்தம் பண்ணினதே கிடையாது, அனுபவமே இல்லை. ஆனாலும் தனக்கு முன் இருந்த அனுபவம், பாதுகாத்த அனுபவம், கடமை பொறுப்பு உணர்வு, டியூட்டியை நிறைவேற்றிய அனுபவம், தன் கைவசத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை கர்த்தரே காப்பாற்றினார், தப்புவித்தார் என்று அறிக்கையிடுகிற, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, தனக்கு கிடைத்த சிறிய வெற்றியும் கூட கர்த்தரால் உண்டானது என்று சொல்லுகிற மனப்பான்மை, வாயின் வார்த்தை இருக்கும்போது, இதுவரையிலும் என்னை பாதுகாத்த கர்த்தர் இனிமேலும் பாதுகாப்பார், சிறிய காரியங்களில் பாதுகாத்த கர்த்தர் பெரிய காரியங்களையும் பாதுகாப்பார் என்ற அந்த இருதயத்தை தான் தாவீதின் இடத்துல கர்த்தர் பார்க்கிறார். சங்கீதம் 91 கடந்த 7 மாதங்களுக்கு முன்பாக நான் 7 மாதமா நான் பெருங்குடல் வீக்கத்தினால நான் ஒரு பாழாக்கும் கொள்ளை நோய் நான் வாசிக்கிற மாதிரி என்ன பாழாக்கிட்டு இருக்கு இந்த வியாதி. இந்த சங்கீதம் 91 ஒரு வசனம் எனக்கு 7 மாதத்துக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எனக்கு புதுமையா இருந்தது. அதை இங்க இந்த நேரத்துல சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். சங்கீதம் 91 இங்க சிங்கத்தின் மேலும், சங்கீதம் 91:13 நல்லா கவனிங்க. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடை பழகினாள். சாதாரண சிங்கம், சாதாரண விரியன் பாம்பின் மேல் நடக்கிறவர்கள் தான் பால சிங்கத்தையும், அதாவது யங் லயன்,
வீரியமான வீரமான ரொம்ப ஃபெரோஸான ஒரு லயனையும் வலு சர்ப்பத்தையும், சாதாரண விரியன் பாம்பின் மேல் நடக்கிறவர்கள் வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார்கள். சாதாரண சிங்கத்தின் மேல் நடக்கிறவர்கள் பால சிங்கத்தையும் மிதித்து போடுவார்கள். இந்த வசனம் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப, அந்த நோய்வாய் படுக்கையில எனக்கு ரொம்ப புதுமையா இருந்தது. முதல்ல சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடை பழகணும். சின்ன பிரச்சனைகள்ல மேல நடை பழக விசுவாச நடை பழகதான் பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிக்க முடியும். அந்த அத்தாரிட்டியை, அந்த அதிகாரத்தை கர்த்தர் தருவார். சிறு பிரச்சனைகள் மீது நடக்கிறவர்கள் பெரிய பிரச்சனைகளை மிதிச்சு போடுவாங்க. அப்போ நம்மளுடைய காலு கீழே சின்ன பிரச்சனைகளை லேசான உபத்திரவமா பார்க்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில வர பெரிய பிரச்சனைகளை மிதிக்கவும் நசுக்கி போடவும் ஆண்டவர் நமக்கு அந்த யுத்தத்திற்கு நம்மை பழக்குவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை நாம இந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல நாம இன்னைக்கு தியானித்து இந்த சிந்தனையை முடிவு செய்யலாம். 1 சாமுவேல் 16ல சாமுவேல் பலி விருந்துக்கு அழைக்கும் போது அவர் ஒரு வார்த்தையை சொல்றார். 1 சாமுவேல் 16 5வது வசனம். அதற்கு சாமுவேல், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், sanctify yourself. நாம் இன்றைக்கு இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்கிறோம்? ஒரு பலி விருந்துக்கு சாமுவேல் பிரமாணத்தின்படி அழைக்கும் போது, அந்த பிரமாணத்தின்படி அவங்க சுத்தமில்லாதவர்களாக அன்கிளீனா அவங்க அதுல பங்கு பெற்றால் அவங்க கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது லேவியராகும் 7வது அதிகாரம் 19 21 வரைக்கும் வாசிக்கிறோம். ஓகே, அதை எடுத்து வாசிக்க வேணாம். ஆனா நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு நீங்கள் என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்று சாமுவேல் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். யாத்ராகமம் 19வது அதிகாரத்தில் அதனுடைய அந்த ஒழுங்குமுறையை நாம் வாசிக்கிறோம். இதை இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நாம் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? யாத்ராகமம் 19வது அதிகாரம் 10-15. யாத்ராகமம் 19 10-15. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். ஒரு கையும் அதை தொடலாகாது. தொட்டால் நிச்சயமாக கல்லெறியுண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி, மனிதனானாலும் சரி, உயிரோடு வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுந்துணியாய் துணிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியினிடத்தில் சேராதிருங்கள் என்றான். இந்த பகுதியை நீங்க வாசித்து இன்னும் கொஞ்சம் நீங்க தியானிச்சு பார்க்கும்போது, இன்னும் கொஞ்சம் அதை மெடிடேட் பண்ணும்போது, சிந்தித்து பார்க்கும்போது, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னும் போது, லீகலாக எனக்கு உரிமையாக இருக்கிற இன்பங்களை கூட துறந்து இழந்து அதை ஒதுக்கி அதிலிருந்து வேறுபட்டு பிரிந்து என்கிற அந்த ஒரு கர்த்தருக்காக கான்செக்ரேட் பண்ணுங்க. அதாவது sanctify yourself என்ற வார்த்தையை இன்னொரு வேத மொழிபெயர்ப்பில் எப்படி எழுதி தெரியுமா? கான்செக்ரேட் yourself. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனத்துல சாமுவேல் பலி விருந்துக்கு அழைக்கும் போது, வாங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடல. எப்படி கூப்பிட்டாரு? நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடன் கூட பலி விருந்துக்கு வாருங்கள். இன்னைக்கு நாம சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம்? கை கழுவிட்டு வாங்க, குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டோம். ஆனா கர்த்தருடைய இந்த பலி விருந்துல பங்கு பெறறதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்யணும்? குளிக்கணும். they have to take bath and change clothes. அவங்க துணி மாற்றணும், குளிக்கணும். இன்னும் மோசேயின் மூலமாக சொல்லப்பட்டபடி மனைவியினிடத்துல கூட சேராதபடிக்கு அவங்க தங்களுடைய உரிமைகளையும் கூட, தங்களுடைய ஆசைகளையும், தங்களுக்கு நியாயமானபடி கிடைக்க வேண்டிய சந்தோஷங்களையும் கூட கர்த்தருக்காக அவங்க ஒரு கான்செக்ரேட் பண்ணி பிரித்து ஒதுக்கி
பரிசுத்தப்படுத்தி தங்களுடைய உடலை அவங்க ஒரு திருப்பலியாக, அன்றாட பலியாக, புத்தியுள்ள ஆராதனையாக என்று நாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். இதை இன்றைக்கு நாம் எப்படி எடுத்துக்கொள்றது? பலி விருந்து இன்னைக்கு இல்லையே, இன்னைக்கு நம்ம ஆடு கடா வெட்டிலேயே, மாடு வெட்டிலேயே, புறா குஞ்சுகள் இல்லையே. இங்கதான் நாம 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துக்கு வரோம். கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கு பெறுகிறோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம். நாம ரா போஜனம் என்கிற ராத்திரி போஜனத்துல நம்ம இங்க யாரும் ராத்திரில சாப்பிடல, பகல்ல சாப்பிட்டு அதுக்கு பேரு ரா போஜனம்னு பழக்க தோஷத்துல சொல்றோம். திருவிருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா நாம ராத்திரியில அதை எடுக்கிறது இல்லை. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28ல எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து அல்லது எக்ஸாமின் யோர் செல்ஃப், இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். நமக்கு பலி விருந்து இன்னைக்கு இல்ல, ஆனா பலியான பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து இயேசு நமக்காக கிருபாதார பலியாக பாவியாகாமல் பாவமாகி சிலுவையில் நமக்காக உலகம் அனைத்திற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற யாராவது ஒருவேளை இந்த பதிவு செய்யப்படுகிற இந்த ஆடியோவை பிற்பாடு யூடியூப் மூலமாகவோ கேட்டுக்கிட்டு இருக்கிற டிவி மூலமாகவோ கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, கேட்க போறவங்க யாராவது இயேசு கிறிஸ்துவ குறித்து இன்னமும் அறியலன்னா, இயேசு கிறிஸ்துவ கேள்விப்படலன்னா, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, உங்கள் பாவங்களுக்காக மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை வாய்ந்தது. அவர் ஒருவரே நமக்கு பரிகாரியான கர்த்தர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுவே அல்லாமல் வேறொரு வழி இல்ல பிதாவினிடத்தில் வருகிறதற்கு. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். இயேசு கிறிஸ்து தான் பிதாவினிடத்தில் சேருகிறதற்கான அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய தழும்புகளால மாத்திரம்தான் நாம் குணமடைய முடியும். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை பெறுகிறோம். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற தேவ பிள்ளைகளானவர்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுக்கிறார். அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். அவர்களை தேவ ஆவியானவர் வழிநடத்துகிறார். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள். பாவ தண்டனையிலிருந்து மீட்கப்படுகிறதற்கு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்காக பலியானவர். அந்த பலியான இயேசு கிறிஸ்துனுடைய பலி விருந்து தான் இன்றைக்கு நமக்கு திருவிருந்து. அந்த திருவிருந்துல நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொண்டு நாம் அந்த திருப்பந்தியில பங்கு பெறுவது என்றால் என்ன? குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு போறது மட்டும் இல்ல, எக்ஸாமினிங் அவர் செல்ஃப். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும். 2 கொரிந்தியர் 13:5 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். டெஸ்ட் யோர் செல்வ்ஸ் வெதர் யூ ஆர் இன் த ஃபெய்த். முதலாவது எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறியணும். 2வது அதே நேரத்துல நம்மளிடத்துல விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்பதை நம்மை நாமே சோதித்து அறியணும். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். கலாத்தியர் 6:4 வாசிக்கிறோம். இன்றைய புதிய ஏற்பாட்டு திருவிருந்து ஆகிய பலி விருந்துல பங்கு பெறுகிற நாம் கலாத்தியர் 6:4 வாசிக்கிறோம். அவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். Test your own work. Test yourselves whether you are in the faith. Examine yourself. Then consecrate yourself. அப்படி நம்மை நாமே சோதித்து அறிந்து, நம்முடைய சுய கிரியைகளை சோதித்து அறிந்து, மற்றவனை பார்க்கும்போது அல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட நமக்கு இடம் உண்டாகும். கர்த்தருக்குள் நாம் மேன்மை பாராட்டுவதற்கு, நாம் இந்த கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுவதற்கு முன் நாம் நம்முடைய எண்ணங்களை நம்மை நாமே நிதானித்து பார்க்கிறது தான் இன்றைக்கு நாம் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுகிற, அல்லது சாமுவேல் சொன்னபடி நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் அப்படின்னு சாமுவேல் கூப்பிட்டார். 1 சாமுவேல் 16:5.
யோபு தன்னுடைய பிள்ளைகளை அவர் ஒவ்வொரு நாளும் அவர் பலி செலுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பலி செலுத்தும் போது அவங்க பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணினார் அப்படின்னு நம்ம யோபு 1வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஏன் பரிசுத்தம் பண்ணினார், எப்படி பரிசுத்தம் பண்ணினார்? பழைய ஏற்பாட்டில் மோசேயை சொன்னபடிதான் பரிசுத்தம் பண்ணியிருக்கலாம். அவர் மோசேக்கும் முன்னாடி வாழ்ந்தவர். ஆனா அவர் கர்த்தருக்காக தன்னுடைய பிள்ளைகளை அவர் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது யோபு 1:5 வாசிக்கிறோம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஏன் யோபுனுடைய பிள்ளைகளுக்காக, யோபு தன் பிள்ளைகளுக்காக ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருக்கலாம் அப்படின்னு ஏன் நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னா, அதே அதிகாரம் யோபு 1வது அதிகாரம் 9:10 வாசிக்கிறோம். அவங்க மனைவி என்ன சொல்றாங்க? யோபுடைய மனைவி யோபு 2வது அதிகாரம் 9:10. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் அதற்கு யோபு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். ஏன் யோபு தன் பிள்ளைகளுக்காக அவர் ஒவ்வொரு முறையும் அவர் என் பிள்ளைங்க இருதயத்துல தேவனை தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவங்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்களுடைய இலக்கத்தின்படி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்னா, அம்மாவுடைய பேச்சு தூஷண வார்த்தை, பைத்தியக்காரி பேசுற மாதிரி பைத்தியக்காரத்தனமான வார்த்தைகளை பேசுற ஒரு அம்மா, தூஷண வார்த்தைகளை பேசுகிற ஒரு அம்மா. இந்த அம்மா கூட இருக்கிற பிள்ளைங்க அவங்க அம்மா மாதிரியே தூஷண வார்த்தைகளை பேசி பைத்தியக்காரத்தனமான வார்த்தைகளை பேசுறவங்களா இருக்கலாம். ஏன்னா யோபுவே சொல்றாரு, நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறேன்னு. இந்த கஷ்ட நேரத்துல இப்படி சொல்றாருன்னா மற்ற நேரத்துல எப்படி பேசியிருப்பாங்க? அம்மா பைத்தியக்காரி மாதிரி பேசினா, அம்மா தூஷண வார்த்தைகளை பேசினா, பிள்ளைகளும் பைத்தியமான வார்த்தைகள் தூஷண வார்த்தைகளை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒருவேளை என் குமாரர் இவங்க அம்மா மாதிரி, அவங்களுடைய அம்மா மாதிரி என் பிள்ளைங்க ஒருவேளை பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருக்கலாம் என்று சொல்லி யோபு தன் பிள்ளைகளை அழைத்து அவங்களை பரிசுத்தப்படுத்தி அவங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினதாக நாம் வாசிக்கிறோம். இது தொடர்ந்து இருக்கிற வசனங்களை கர்த்தர் சித்தமானால் அடுத்த கூட்டத்தில் நாம் சிந்திக்கலாம். இன்றைக்கு நாம் சிந்தித்த வசனங்களின்படி தாவீதினுடைய நகரத்தை பெத்லெகேமை குறித்து சிந்தித்தோம். சாமுவேல் அவர் எலியாப்பை பார்த்த உடனே சவுளை போல உயரமா இருக்கிறாரு, அதனால பழைய அனுபவத்தை வைத்து இன்றைக்கும் பார்க்கக்கூடிய கண்கள் சாமுவேலுக்கு இருந்தது. அதே நேரத்தில் தாவீது, கர்த்தர் ஏன் தாவீதை தெரிந்து கொண்டார்? அவர் கைவசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட ஆட்டு மந்தைகளை அது ஒரு கடமையாக, அது ஒரு டியூட்டியாக பார்த்தார். அது வெறும் மிருகங்களா பார்க்கல. அதே நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தர் இந்த வெற்றியை தந்தார், இதுவரையிலும் தந்த வெற்றியை கர்த்தர் இனிமேலும் தருவார் என்று நம்பிக்கையை கர்த்தர் மீது தாவீது வைத்திருந்த அந்த இருதயத்து நிமித்தம் கர்த்தர் தாவீதை தெரிந்து கொள்ள இருக்கிற அந்த சம்பவத்தை நம்ம இன்றைக்கு சிந்தித்தோம். அதே நேரத்தில் கர்த்தர் நம்மை வழிநடத்தும் போது, விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இருக்கும்போது, கோணலானவைகள் செவ்வையாக்கப்படும் போது, கரடானவைகள் அங்கே நேர்படுத்தப்படும் போது, மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்படும் போது கர்த்தர் தம்முடைய வழியை காண்பிக்கிறார். கடைசியாக நாம் இன்றைக்கு சிந்தித்தபடி நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். திருப்பந்தியில இன்றைக்கு அந்த பலி விருந்துல நாம் பங்கு பெறும்போது நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நம்மிடத்தில் விசுவாசம் உண்டா என்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய கிரியைகளை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை யோபுடைய மனைவியின் மூலம் பிள்ளைகள் அங்க அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறது போல இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய சமுதாயத்திலையும் நம்மளை கெடுக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால நாமும் இந்த காரியத்துல கவனமாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நீர் எங்களுடைய நாட்களை உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறீர். எங்களுடைய சுவாசம் உம்முடைய கையில் இருக்கிறது. எங்களுடைய வழிகளுக்கெல்லாம் நீர் அதிகாரியாய் இருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் உம்முடைய கையை எங்கள் மீது வைத்து, உம்முடைய கரத்தை எங்கள் மீது வைத்து நெருக்குகிறீர். இந்த அறிவு எங்களுக்கு எட்டாததா இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய நாட்களை நீர் எண்ணி வைத்திருக்கிறீர். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும்.
எங்கள் நாட்கள் எவ்வளவு குறுகியது என்பதை அறிய செய்யும். ஆண்டவரே, நாங்கள் சாமுவேலைப் போல ஆண்டவரே, நாங்கள் பழைய அனுபவத்தை வைத்து இன்றைக்கும் பார்க்கக்கூடியவர்களாய் இல்லாமல், நீர் இருதயத்தை பார்க்கிறது போல தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யவும் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருடைய வழியை அறிந்து கொள்ளவும், அதே நேரத்தில் நாங்கள் எங்களை நாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும், கான்செக்ரேட் பண்ணவும், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழவும் ஆண்டவரே, உம்முடைய பலி விருந்தில திருப்பந்தியில பங்கு பெறுவதற்கு முன் பெத்லெகேமிலிருந்து கர்த்தராகிய இயேசு உம்முடைய ராஜரீகம் புறப்பட்டது போல எங்களையும் ஒரு பெத்லெகேம் நகரத்தை போல மாற்றும். ஒரு எப்ராத்தாவை போல ஆண்டவரே, சிறியவர்களாகி எங்களிடத்திலிருந்து கிறிஸ்து வெளிப்படுவதற்கு எங்களை நீர் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின் மகிமைக்காகவும் உம்முடைய வார்த்தையின் மூலம் கற்றுத்தந்த பாடங்களுக்காகவும் ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை பெருகட்டும். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை இந்த சிந்தனைகளை தொடர்ந்து நாங்கள் அசை போட கிருபை செய்யும். ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.